ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தள்ளுவண்டி வியாபாரிக்கான யூபிஎஸ் இது 55 வாட்டு. இது டெட் ஃபால்ட்டா நம்மள்ட்ட வந்திருக்கு. நாலு அவுட்புட்டு, 4 பல்ப் எரிய விடலாம். அதில் சார்ஜ் போட்டுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 2 பின் ஜாக்கெட் டிசி 12 வோல்ட் ஃபேனுக்கு உள்ளது. பாக்கி எல்லாம் சிஎஃப்எல். ஏசி மெயின்ஸ் கார்டு ஒயர் இது. அதுல 2 பின் சாக்கெட் இல்ல. 2 பின் சாக்கெட் இல்ல. யூஸ் ஓகே. ஓப்பன் பண்ணிட்டோம். 3/10/2012 எழுதி இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்ல பாருங்க. இப்போ பேட்டரி உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. இடையில மாத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. பேட்டரி பழசா தான் இருக்கும். நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா முறைப்படி டெஸ்ட் பண்ணுவோம். அதே டேட்டு மேல எழுதிருக்கு 3/10/2012. கடந்திருக்குது. புக்க பண்ணாம கடந்திருக்கும். சரி பார்ப்போம். யூபிஎஸ்க்கு பவர் கொடுத்துருக்குறோம். ஆன் பண்ணி தான் இருக்கு. ஆஃப் பண்றேன், ஆன் பண்றேன், இன்னொன்னோட ஆஃப் பண்றேன், ஆன் பண்றேன். சுவிட்சில் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை ஏசி இந்த பியூஸ் இருக்கலாம், இது ஓப்பன் ஆயிருக்கலாம். ரெண்டுல ஒன்று நடந்திருக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் போகாம இருக்கும். சார்ஜிங் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இது வேலை செய்யணும். மெயின் ஆன் இது வேலை செய்யணும். யூபிஎஸ் ஆனு பவர் கட் ஆனதான் வேலை செய்யும். சார்ஜிங் போட்டு வேலை செய்யணும். இது ஓவர்லோடு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். பேட்டரி லோ பேட்டரி. இப்போதைக்கு நம்மளுக்கு சார்ஜ் ஆகாம கிடந்ததுன்னா இந்த லோ பேட்டரி வரணும் ஆனா. சரி, முன்ன நம்ம இப்போ இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் பீஸ் ரெண்டுத்தையும் பார்ப்போம். செக் பண்ணிட்டோம். பீஸ் நல்லா இருக்கு. எனக்கு என்ன கேமரா பிடிக்க ஆள் இல்லை. அதனால நான் செக் பண்ணிட்டு போடுறேன். அடுத்தது சுவிட்சை பார்க்கணும். பார்த்தீங்களா? கரெக்ட். இப்போ இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். பீஸில் ப்ராப்ளம் இல்லை. எப்போ பீஸை நம்ம கழட்டினாலும் மெயின் பவரை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கழட்டி எடுத்து செக் பண்ணிட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா மாத்திட்டு போட்டு பவர் ஆன் பண்ணோம். என்ன மாரி பவர் வச்சுக்கிட்டு நீங்க இது பண்ணக்கூடாது. பீஸ்ல கைய வைக்க கூடாது. நான் பவர் ஆஃப் பண்ணிட்டு தான் பீஸ்ல கைய வச்சேன். நான் பவர் ஆஃப் பண்ணாமலும் கைய வைப்பேன். நாங்க குந்தி இருக்கிறது சேர் மரணம் இருக்காளே. ஆனால் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற. புதுசா பாக்குறவங்க மெயின் பவர் ஆஃப் பண்ணிட்டு பீஸை எடுத்துட்டு செக் பண்ணிட்டு அது என்ன நிலையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போடும்போது இதுமாரி போட்டுட்டு அப்புறம் பவர் ஆன் பண்ணோம். மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்தது இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை செக் பண்ண போறோம். பார்ப்போம். ஆன் ஆஃப் சுவிட்சில் இருக்கிற ஒயர் ரெண்டும் ரிமூவ் பண்ணி ஒன்னா முறுக்கிட்டோம்னா சுவிட்சோட எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி ஒன்று சால்டரிங் பண்ணிட்டோம்னா ஒன்றா சேர்த்து சால்டரிங் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு காட்டுறேன். மல்டிமீட்டரில் செக் பண்ணேன், சுவிட்ச் ஓப்பன் காட்டுது. அதனால 2 ஒயரையும் ஒன்றா முறுக்கிட்டேன். இப்போ வந்து வேலை செய்யணும். இப்போ வந்து இந்த இது ஷார்ட் ஆகாமல் ஒரு இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ஒரு டேப் இருந்தால் டேப் போட்டுக்கலாம், இல்லைன்னா சுவிட்சில் கூட கொடுத்துக்கலாம். ஷார்ட் பண்ணாத வரைக்கு பார்த்துவோம். பார்த்துட்டு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இப்படி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த போர்டை நிமித்துக்கும். லோ பேட்டரி வந்துடுச்சே. லோ பேட்டரி வந்துடுச்சுங்க. இப்போ பேட்டரியில் வந்து இந்த பட்டனை ஸ்டார்ட் பண்ணி விட்டோடனே லோ பேட்டரி சிக்னல் வந்துடுச்சு. அப்புறம் பவரை ஆன் பண்ணிக்கும். மெயின் ஆன் வந்துடுச்சு. இப்போ இந்த மெயின் சுவிட்சில் தான் ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மெயின் சுவிட்சில் ப்ராப்ளம் வந்திருக்கு. நம்மள்ட்ட ஒரு சுவிட்ச் இருந்தது. இந்த சுவிட்சு இதில் மாற்றி பார்ப்போம். சுவிட்சை மாற்றுறதுக்கு பவரை ஆஃப் பண்ணணும். அப்போ வந்து பாருங்க, யூபிஎஸ் ஆன் வந்துட்டு, யூபிஎஸ் ஆன் வந்து லைட் எரியுது, லோ பேட்டரி லைட் எரியுது. அவுட்டு பவர் வருதான்னு பார்த்துக்குமே, டிசி 12 வோல்ட் வருதான்னு பார்த்துக்குமே. புது சுவிட்சு அந்த இடத்துல கரெக்டாக உட்காந்துருக்குது. கனெக்ஷனு கொடுத்துடலாம். இந்த ஒயரை பிரித்து விட்டோம். அந்த இடத்துல கனெக்ஷனை கொடுத்துடலாம். உள்ள ஒரு 200 ஒயரை வெட்டி விட்டுருக்காங்க, அது என்னன்னு தெரியல. இந்த ஒயரை பற்ற வச்சுருவோமே. பற்ற வச்சுட்டோம். இன்றைக்கி ஆன் பண்ணால் தான் தெரியும் அது வேலை செய்தா செய்யலையான்னு. இப்போ டோரை நிமித்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். மெயின் பவரும் சொல்லிட்டோம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். வெரி குட். சுவிட்சு தான் ஃபால்ட்டு. பவரை கட் பண்ணால் முன்னமாரி வந்து யூபிஎஸ் ஆன் வரணும், ஓவர்லோடு லோ பேட்டரி வரணும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணி பார்ப்போமே, பேட்டரி கொஞ்சம் பிக்கப் ஆகுதான்னு பார்த்துக்கோ. இப்போ சார்ஜ் ஆனுங்கிற இது வேலை செய்யல, என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஆஃப் பண்ணி பார்ப்போமே. ஆஃப் பண்ணி பார்த்தா சார்ஜ் ஆன் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ மெயின் பவர் ஆஃப் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். சார்ஜ் ஆனுங்கிறது ஆன் ஆகலை, அது என்னன்னு புரியல. இப்போ பாருங்க, மெயின் பவரை கட் பண்ணுறேன். வேலை செய்யுதுங்க. சார்ஜிங் இது வந்துட்டு போகுது. மெயின் பவரை போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். எல்லா லைட்டும் வந்து போகுது. சார்ஜ் பண்ணி பார்ப்போம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி சார்ஜ் ஓடட்டும், அப்புறம் பார்ப்போம். ஆனால் பேட்டரி வந்து போயிருக்கும். இருந்தாலும் பார்ப்போம் எவ்வளோ நேரம் நிற்குதுன்னு. சார்ஜிங் லைட் வந்து எரியாமல் இருந்தது. டைம் ஆக அதுவும் எரிய ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ பிரைட்டாக இல்லை, டல்லாக எரியுது. ஆனால் சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால ஏறி முடிஞ்சோன்னே பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். விட்டுருவோம், நான் எப்படி அது மட்டும் சார்ஜ் ஆகிட்டு இருக்கோம். இந்த பேட்டரி வந்து சார்ஜ் போட்டு பார்த்தாச்சு, 4 கணக்கில் போட்டு பார்த்தாச்சு, சார்ஜ் ஆக மாட்டேங்குது. அப்படி ஏறினா கூட உடனே இறங்கிடுது. இது பேட்டரி போயிடுத்து. நம்ம வந்து அதுக்கு பதிலாக வேற ஒரு பேட்டரியை போட்டு பார்ப்போம். 12 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்குறோம். அப்படியே யூபிஎஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். மெயின் பவர் ஆனு, சார்ஜிங் ஆன்ல இருக்கு. இந்த பட்டன் ஆன் பண்ணியிருக்கிறோம், பார்த்துங்க. பவர் போனால் இந்த சிஎஃப் லைட்டு எரியணும்.
கேமராமேன் கிடையாது, அதனால தான் ஒரே ஆளு தான் ஷூட் பண்றேன். இப்போ பவர் கட் பண்ணி காட்ட போறேன். என்ன வந்திருக்கு பாருங்க, யூபிஎஸ் ஆன் வந்துடுச்சு, பாத்துங்க. சேபிள் லைட் எரியுது. இப்போ யூபிஎஸ் நமக்கு ரெடி தான், பாத்துங்க. மேல உள்ள ஜாக்கெட் ஃபேனு 12 வோல்ட்டுக்கு, ரெண்டாவது வந்து சேபிளுக்கு, மூணாவது சேபிளுக்கு தான், அடுத்தது சேபிள் லைட்டுக்கு தான். அடுத்த ஃபேன் போட்டு காட்டுறேன். இப்போ பவர் கட்டில் இருக்கு, பவர் வந்த உடனே சிஎஃப்எல் ஆஃப் ஆகணும். பவர் வந்துடுச்சு, சிஎஃப்எல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஓகே தான், சார்ஜிங் லைட் வர எரியுது, ஓகே. டிசி ஃபேன் ஓடுது. பவர் ஆஃப் ஆனாலும் டிசி ஃபேன் ஓடும், லைட்டு எரியும். பவர் வந்துட்டா ஃபேன் மட்டும் ஓடிட்டு தான் இருக்கும். முன்னாடி பவர் கட் ஆயிருந்து, இப்ப பவர் வந்துட்டு ஃபேன் மட்டும் ஓடிட்டே இருக்கு பாருங்க. லைட் ஆஃப் ஆயிடுச்சு, லைட் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபேன் ஓடிட்டே இருக்கும். தரக்கடை, தள்ளு வண்டி, இதுமாரி வியாபாரிக்கான யூபிஎஸ். இது ரொம்ப நாளாக விற்பனை மார்க்கெட்டில் இருக்குது, விற்பனையில். இந்த சுவிட்சு ஃபால்ட்டு, பேட்ரி ஃபால்ட்டு ரெண்டு இருந்தது, நம்ம சரி பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள்கிட்ட இதுமாரி செட்டு ரிப்பேர் பார்க்க வேணும்னா பீஸ்கேரில் பாருங்கள், மெயின் ஒயரை பாருங்கள், சுவிட்சை பாருங்கள், பேட்டரியில் சப்ளை இருக்கான்னு பாருங்கள். இதுதான் அந்த ஃபால்ட்டு பார்க்க வேண்டிய மெத்தடு. நம்ம இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். என்னுடைய வீடியோ ஷேர், சப்ஸ்கிரைபர், லைக் எல்லாம் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி, வீடியோ பார்த்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.